ரகுவரன், இந்த வழிப்பறி சம்பவத்தால 2 உயிர்கள் பறிபோன நிலையில இந்த சம்பவத்துல காவல்துறை இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? குறிப்பா அந்த டாஸ்மாக் கடை மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது நந்தினியும் காயத்ரியும் அந்த ஏரிக்கரை சாலையில் ஆரம்பத்திலிருந்து ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களுடைய சம்பள பலத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க ஏடிஎம் மையத்திலிருந்தே அந்த கருணாகரன் அப்படின்னு சொல்லவரே பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. இந்த பின்தொடர்ந்து வரும்போதே என்ன சொல்லியிருக்காரு, அந்த பேகை புடுங்கிருக்கிறாரு. காயத்ரி நந்தினி ஆக்டிவால வந்திருக்காங்க. அந்த பேகை புடுங்கிருக்கிறாரு. பேகை புடுங்கின அந்த கருணாகரன் வேகமா வண்டியில போகும்போதே நந்தினியும் வண்டியை பின்தொடர்ந்தே போயிருக்கிறாங்க. வண்டியை பின்தொடர்ந்து போகும்போதே கருணாகரன் என்ன பண்ணிருக்கிறாரு, அவங்க நந்தினியும் காயத்ரியும் அந்த வாகனத்தை எட்டி உதைச்சிருக்கிறாரு. எட்டி உதைச்சனால அந்த ஸ்லிப் ஆகி அவங்க அங்க இருக்கிற தடுப்பு சுவர் மீது மோதி நந்தினி சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறாங்க. நந்தினியோட ஒரு கை குழந்தையும் எடுத்துட்டு வரப்பட்டதா சொல்லப்படுது. அந்த கை குழந்தைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. மேலும் காயத்ரிக்கு முதுகு தண்டு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலும் அந்த அதிகாரிக்கு ஒப்படைச்சிருக்காங்க. மேலும் கருணாகரனுக்கு முழுமையா குடிபோதையில இருந்தாரு. அதனால ஒரு ராயப்பேட்டை ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. மேலும் இந்த நந்தினியும் காயத்ரியும் அந்த பாதையில பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு போலீஸ் பூத் ஒன்னு இருக்கு, முடிவுலயும் ஒரு போலீஸ் பூத் இருக்கு. இந்த 2 சாலைக்கு நடுவுல பட்டினப்பாக்கம் காவல் நிலையமும் இருக்கு. அதுக்கு அங்க சிசிடிவி கேமரா இவ அனைத்தும் இருந்தும் தான் இந்த இது நடந்திருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த ஒயின் ஷாப் தான். மேலும் 5 முறை இந்த ஒயின் ஷாப்பை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாநகராட்சி சார்பாக எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்டும் இந்த மாதிரி எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொதுமக்கள் இங்க சாலை மறியல் ஈடுபட்டிருக்கிறாங்க. காலையில சென்னை ஆணையர் காவல்துறை ஆணையர் இதை நேரில் பார்வையிட்டாரு. மேலும் தற்போது இணை ஆணையர் மோகன் அவர்களும் இங்க இந்த மக்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த வழிபறியில ஈடுபட்ட கருணாகரன் குடிபோதையில இருக்கிறதுனால அவருக்கு மேலும் இங்க இருந்த பொதுமக்கள் சேர்ந்து அவரை நேற்று தாக்கியதால அவர் மயக்க நிலையில ராயப்பேட்டை ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்கிறாரு. மேலும் அவர்கிட்ட விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கருணாகரன் கூட ஒருத்தர் வந்தாரு, 2 வந்தாரு அப்படின்னு 2 பேர் வந்தாங்கன்னு வெவ்வேறு விதமான தகவல்கள் இருக்கு. கருணாகரன் மட்டுமே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா அல்லது இவர் கூட வேற யாராவது சேர்ந்து இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறாங்களா? இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த வரைக்கும் கருணாகரன் மட்டும்தான் வந்ததா சொல்லப்படுது. மேலும் காவல்துறை அதிகாரிகளும் கருணாகரன் மட்டும்தான் வந்ததா சொல்லப்படுறாங்க. கருணாகரன் மட்டும்தான் பிடிச்சிருக்கிறாங்க. மேலும் கருணாகரன் அடிபட்டதுனாலையும் குடிபோதையில் இருந்தாலும் இரவு நேரம் முழுவதும் விசாரிக்க முடியல. இப்ப அவர்கிட்ட தொடர்ந்து ராயப்பேட்டை மருத்துவமனையில அவர்கிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. கார்த்திக், இப்ப சம்பவ இடத்துக்கு சாலை மறியல் நடந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு யாராவது அதிகாரிகள் தரப்புல வந்திருக்காங்களா? ஏதேனும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய மக்களோட நீங்க பேசலாமே. ஆமா, இங்க சம்பவம் நடக்கிற இடத்துக்கு இணை ஆணையர் வந்திருக்காங்க. இந்த மக்கள்கிட்ட கேட்கலாமா, நீங்க இப்போ எதுக்காக இந்த போராட்டம் பண்றீங்க? எனக்கு இந்த சம்பவம் எப்படி? ஆக்சுவலா இந்த சம்பவம் இந்த ஒயின் ஷாப்ல தான் நடந்திருக்கு. ஒயின் ஷாப் கிட்ட அந்த பொண்ணு பேக பறிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஒயின் ஷாப்ல இருந்து அந்த ரோடு மொன வரைக்கும் கத்தினே போயிருக்காங்க. ஒயின் ஷாப்புக்கு 4-5 போலீஸ் பாதுகாப்பு, ஒரு ஜீப் நின்று இருக்கு. அவ்வளவு போலீஸ் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல. 3 உயிர்கள் ஊசலாடி 2 போயிடுச்சு. ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. ஒயின் ஷாப்பை சீல் வைங்கன்னா என்ன கஷ்டம் இது எல்லாம் என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் எடுக்கணும் யாருங்க கவர்மெண்ட்? நாங்க தான் ஒயின் ஷாப்பை மூடணும்னு பலமுறை ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? இதுக்காக வச்சிருக்காங்க, பலமுறை வச்சிருக்காங்க. யாரு கவர்மெண்ட் எங்களுக்கு தெரியல. மக்கள் தானே கவர்மெண்ட். மக்கள் சொல்ற ஒயின் ஷாப்பை சீல் வைங்கன்னு ஏன் உங்களால முடியல? எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஒயின் ஷாப்பை சீல் வைங்க. இந்த ஒயின் ஷாப் இங்க இந்த பகுதியில என்ட்ரன்ஸ்லயே இருக்கிற நுழைவாய் பகுதியில இருக்கிறதுனால சாலை எப்பொழுதும் 12 மணிக்கு மேல எப்பொழுதும் கூட்டமா இருக்கிறதுனாலயோ மேலும் இங்க இருந்த பெண்கள் இரவு நேரங்கள்ல பாதுகாப்பா முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்திக், பொதுமக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற காயத்ரிக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கப்படுகிறது? அவருடைய உடல்நிலை இப்ப எப்படி இருக்கு? காயத்ரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது? காயத்ரிக்கு அவங்க முதுகு தண்டுவடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அவங்க ராயப்பேட்டை மருத்துவமனையிலே இரவு நேரத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது அவங்க உடல்நிலை குறித்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. மேலும் அவங்களுக்கு உயரிய சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கார்த்திக்,
காவல்துறை அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? ஏற்கனவே பலமுறை கோரிக்கை விடுத்தாச்சு, இந்த டாஸ்மாக் கடையை அகற்றணும் பொதுமக்கள் சொல்றாங்க. அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியிருக்கா? டாஸ்மாக் நிர்வாகம் தரப்புல இருந்து யாராவது இங்க வந்திருக்காங்களா? காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? காவல்துறை இணை ஆணையர் இந்த பொதுமக்கள்கிட்ட பேசினாரு. கண்டிப்பா இந்த ஒயின் ஷாப்பை மூடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளித்ததின் பேருதல் தான் இப்ப தற்போது இந்த பொதுமக்கள் முற்றுகையில இருந்து இப்ப கலந்து சென்றுட்டு இருக்கிறாங்க. கார்த்திக், காவல்துறை இணை ஆணையர் சம்பவத்தில் இருந்தா அவர்கிட்ட இருந்து ஏதாவது தகவல்கள் பெற முடியுமா? காவல்துறை இணை ஆணையர் இங்க கருணாகரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. மேலும் அவர் குடிபோதையில் இருந்ததுனால விசாரணை நடத்தப்பட்டு இருக்கு. மேலும் அவரோட யாராவது மறைந்து அவர் வண்டியில வேற எங்கேயாவது மறைந்திருந்தாங்களா தொடர்பா விசாரணை நடத்திட்டு இருக்கோம். மேலும் கருணாகரனுடைய வீடு மற்றும் அவர்களுடைய நண்பர்களுடன் விசாரணை நடத்திட்டு இருக்கோம். இவர் மேலும் இது போன்ற சம்பவங்களில் பல நேரங்களில் ஈடுபட்டாரா, இல்ல இதுதான் அவர் முதல் முறையா குடிபோதையின் காரணமாக செயல்பட்டாரா என்பது தொடர்பாக விசாரணை நடத்திட்டு இருப்பதா சொல்லியிருக்காங்க. கார்த்திக், கருணாகரன் சென்ற வாகனம் மோதி முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு. அவருடைய குடும்ப பின்னணி என்ன? அவருடைய குடும்பத்தார் அவங்களால தொடர்பு கொள்ள முடிஞ்சுதா? அதாவது கருணாகரன் நந்தினியோட வாகனத்தை மோதும் போது நந்தினி கருணாகரனை பின்தொடர்ந்து கருணாகரன் நந்தினி வாகனத்தை எட்டி உதைச்சதுனால நந்தினி நிலை தடுமாறி தான் அவங்க வண்டியில ஒரு பேரிகார்ட்ல மோதி இருக்காங்க. இதை இதை தடுக்கிறதுக்காக வந்த சேகர் மீது நந்தினியோட வாகனம் மோதி இருக்கு. வாகனம் மோதின இடத்திலேயே அந்த முதியவர் உயிரிழந்திருக்காரு. சேகருக்கு ஒரே ஒரு மனைவி மட்டும்தான், அவருக்கு குழந்தைகள் எதுவும் இல்ல, ஒரே ஒரு மனைவி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் இப்ப ராயப்பேட்டை ஜிஹெச்ல இருக்காங்க அவருடைய பிரேத பரிசோதனைக்காக. எதனால ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? குடிக்காக திருநா சார் அந்த புள்ள அங்க கத்தின்னு வந்துக்குது. போலீஸே எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல சார். அந்த புள்ள கத்தின்னு வரும் போது அதை காப்பாத்துங்க காப்பாத்து. அப்ப எங்க போச்சு சார் போலீஸ்? 24 நாள் இங்க நிக்கிற போலீஸ் எங்க போச்சு? மணி 10:05 தான் சார். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு, போலீஸ் பூத்தும் பக்கத்துல இருக்கு. இப்படி இருந்து எங்க பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. நாங்க எல்லாமே 2 பொண்ணு வச்சுக்கோம். இப்போ ஒரு பொண்ணை வாரி குத்துட்டோம். ஆனா உன்னத்தின் பொண்ணை நாங்க வாரி கொடுக்கறது காத்து நிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இல்ல எங்க தாலிங்க இருக்கும் காத்து நிக்கிறாங்க தெரியல. இந்த ஆட்சி எதுக்கு? இல்ல இங்க இங்க பொதுமக்கள் நடமாட்டம் மிகுதியா இருக்கிற பகுதி தான். அது ஒரு இந்த பகுதியை சார்ந்தவரா இல்ல எந்த பகுதி அவரை பிடிச்சிங்களா? இல்ல சார், குடிக்காக இந்த பகுதி வந்தவாங்க. குடிக்காக இந்த பகுதி வந்திருக்கிறான். இந்த குடிக்காக இந்த இடத்துல இந்த பொண்ணு எடுக்கத வாட்ச் பண்ணிக்கிறான். ஏன்னா தனியா போச்சு, அதான் புடிச்சிட்டு சாவடிச்சுட்டான். ஒயின் ஷாப் பக்கத்திலே டிப்போவும் இருக்கு. உங்களால போக முடியலன்னு சொல்றீங்க. நீங்க அங்க போகும்போது எந்த மாதிரி பாதிப்பு? அவன் குடிச்சிட்டு வந்து இப்படி விழுறான், எங்க மேல கைய வைக்கிறான், பொடைய பூச்சி இழுக்கிறான், தாலி இருந்தா அதை இழுக்கிறான். என்னன்னா பேரு அது எவ்வளவு பேர் நாங்க அதை சொல்ல முடியாது சார். அந்த மாதிரி எல்லாம் நாங்க அனுபவிக்கிறோம். அது வயசு புள்ளிய இப்படி தடுத்து எடுத்துன ஒரு வயசு புள்ளிங்கள எங்க கைய வச்சிட போறோம். எங்க கைய வச்சா நாங்க அதை அடிப்போம். வயசு புள்ளிங்கள மேல கை வச்சா நாங்க என்ன பதில் சொல்லுவோம் சார்? என்ன தொடர்ந்து இந்த மாதிரி போராட்டங்கள் பலமுறை நடத்தியும் இதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திக், மேலும் இந்த ஒயின் ஷாப்பை மூடுற வரைக்கும் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று இந்த பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. டாஸ்மாக் கடைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவல்துறை பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க முன்வைத்திருக்கிறார்கள். இத்தனை முறை முறையிட்டும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு அவங்க சொல்றாங்க. இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பிலிருந்தோ டாஸ்மாக் நிர்வாக தரப்பிலிருந்தோ உயர் அதிகாரிகள் தரப்பிலிருந்தோ இதுவரைக்கும் ஏதேனும் ஒரு விளக்கமாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, எந்த விளக்கமும் கொடுக்கப்படல. காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் இப்ப இந்த பொதுமக்கள்கிட்ட காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இங்க 2 பேர் இதே பகுதியில் சேர்ந்த சேகர் மற்றும் நந்தினி ஒரே சம்பவத்தில் 2 பேர் இறந்ததுனால இந்த பொதுமக்கள் இந்த பகுதியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதனால விரைவிலேயே அதிகாரிகள் இவங்களை பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கார்த்திக், சம்பவ இடத்துல இப்ப எந்தெந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க? சம்பவ இடத்துல தற்போது காவல்துறை ஆணையர் காலையில பார்த்துட்டு போனாரு. தற்போது இணை ஆணையர் மோகன் இருக்கிறாரு. மோகன் தான் பொதுமக்கள் கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாரு. மேலும் விரைவாகவே இந்த ஒயின் ஷாப்பை மூடுவதாகவும் அவர் வாக்குறுதி அளித்தது பேரில் தான் இந்த பொதுமக்கள் அந்த பகுதி இந்த சாலை இது பட்டினப்பாக்கம் சாந்தோ மற்றும் அடையாரை இணைக்கக்கூடிய முக்கிய சாலை. இந்த சாலையில சாலை பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சாலையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுனால சாந்தோம் அடையார் போன்ற பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு பெருமையா போக்குவரத்து
போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. அதனால இணை ஆணையர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதன் அடிப்படையில் தான் இந்த பொதுமக்கள் தற்போது இங்கிருந்து கலைஞ்சு அந்த பொதுமக்கள் பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டுகள் அவங்க இடத்துல வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கார்த்திக், சம்பவ இடத்துல காவல்துறை இணை ஆணையர் இருக்கும் பட்சத்தில் அவரோட நீங்க பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்ல, இணை ஆணையர்கிட்ட நம்ம பேசுறதுக்கு கேட்டோம். அவர் பேசல, பேட்டியே கொடுக்கல. நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க இது முற்றிலுமாக இந்த ஒயின் ஷாப் மூடுவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஏற்கனவே ஸ்வாதி, வினுப்ரியா என்ற வரிசையில தற்போது நந்தினியும் சேர்ந்திருக்காங்க. இந்த தொடர் சம்பவங்களுக்கு என்ன காரணம்? பெண்களோட பாதுகாப்பு பத்தி பொதுமக்கள் மத்தியில என்ன மாதிரியான கருத்து நிலவுது? அதாவது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இது வந்து பட்டினப்பாக்கத்துல பிரதான சாலையா தான் இருக்குது. இந்த பகுதி வந்து அடையார் சாந்தோம் பகுதி இணைக்கக்கூடிய லூப் சாலை, ஏரிக்கரை சாலைன்னு சொல்லக்கூடியது. இதுல இந்த ஒயின் ஷாப் எப்பொழுதும் கியூல நின்று குடிக்கக்கூடிய அளவுக்கு இங்க வந்து எப்பொழுதும் கூட்டமா இருக்கிறதா இந்த பகுதி மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இது அந்த டிப்போவை ஒட்டியே இருக்கிறதுனால அந்த ஒயின் ஷாப்புக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கும் பக்கத்திலேயே பெட்டி கடைகள் இருக்கு, மற்றும் தண்ணி பாக்கெட் வாங்குறதுக்கான கடைகள் எல்லாமே தொடர்ந்து வரிசையா இருக்கிறதுனால எப்பொழுதுமே கூட்டமா இருக்கு. இங்க எதுவுமே பண்ண முடியல, பொதுமக்கள் போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த சாலையிலே பாத்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் காவல் நிலையமும் இந்த சாலையிலேயே தான் இருக்கு. 2 போலீஸ் பூத்துகள் இருக்கு, மேலும் கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கு. இவ்வளவு பாதுகாப்பு இருந்துதான் நேத்தி அது நடந்திருக்கு. இதற்கு காரணம் அந்த கருணாகரன் முழுமையாக போதையில இருந்தாரு அப்படின்னு தான் பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. இவர் வந்து இவ்வளவு பாதுகாப்பு போலீஸ் வண்டியில நின்னும் இவர் இது பண்ணிருக்கிறாருன்னா அவர் போதையில இருந்த காரணம் தான் இவர் பண்ணிருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. வேதவள்ளி.